சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு முகாமிற்கு மக்களவை துறை சபாநாயகர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் அவர்களே, கரூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் மரியாதைக்குரிய லட்சுமணமூர்த்தி அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பழனிராஜ் அவர்களே, இந்த நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. இவருடைய பொய் பிரச்சாரத்தை கேட்டு அதற்காக மக்களை வாக்களிக்க நாட்டு மக்கள் தயாராக இல்லை. புரட்சி தலைவி அம்மாவை தான் மீண்டும் முதலமைச்சராக இருக்கின்றார்கள். தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்து கொண்ட புரட்சி தலைவி கருணாநிதியாக புரட்சி தலைவருக்கு பல்வேறு தொல்லைகளை கொடுத்தவர். புரட்சி தலைவி அம்மா மீது பல்வேறு வழக்குகளை தொடுத்தவர் இந்த கருணாநிதி. ஆகவே அத்தகைய ஒரு தீய சக்தி தான் கருணாநிதி.